இப்போ தேர்தல் வரப்போகுது இல்லையா? அந்த தேர்தலில் யார் வந்தால் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பாங்க, இல்லை இப்போதைக்கு நடக்கிற ஆட்சி, அதாவது உதயசூரியன் ஆட்சி ஸ்டாலின் அவர்கள் ஆண்டுட்டு இருக்காங்க, அவங்களே திரும்பி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இந்த புதிய கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எனக்கு டிஎம்கே வந்தாலும் நல்லா இருக்கும். ஓகே, ஏன் டிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் ஃப்ரீ பஸ்ஸில் போயிட்டு இருக்கேன். அடுத்து எங்கள் ஸ்கூலில் வந்து மதிய உணவு, அடுத்து காலை உணவுலாம் போடுறாங்க. அது பசங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அவர் இப்போ 5th வரையும் வச்சிருக்க அந்த காலை உணவு வந்து 8th வரையும் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்ன்றது என்னோட இது வரைக்கும் மக்கள் நிறைய பேர் விரும்பினது நிறைய பேர் இருந்தாங்க. ஸ்டாலினும் விரும்பியிருக்காங்க, ரெட்டலையும் விரும்பியிருக்காங்க. 5 வருஷம் ஸ்டாலின் இருந்திருக்காரு, இன்ன வரைக்கும் ஒன்றும் செஞ்சது கிடையாது. இன்ன வரைக்கும் என் ஊரில் யார் இந்த பூம்புகார் தொகுதியில் யாருன்னு கூட தெரியாது. இன்ன வரைக்கும் எங்கள் ஊரில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க இன்ன வரைக்கும் பார்த்தது கூட தெரியாது. எங்கள் தொகுதியில் யாருன்னு கூட தெரியாது, இன்ன வரைக்கும் யார் பேருன்னு கூட தெரியாது. இதுக்கப்புறம் யார் வருவார்னா டிவிகே தளபதி விஜய் தான் வருவார். அவருக்காக நிறைய விரும்பி நிறைய பேர் இருக்காங்க. நானே விஜய்க்கே தான் ஓட்டு போடுவோம். டிவிகே ஒன்லி டிவிகே தான். இன்னும் நிறைய செய்யணும்னு ஆசைப்படுறேன். அவருக்காக மக்கள் எல்லாம் டிவிக்கு ஓட்டு போடுங்க. எல்லாம் நல்லா இருக்கலாம். புதிய மாற்றம் வேணும்ண்ணா. கொஞ்சம் புதிய மாற்றம் தானே கொஞ்சம் நல்லா இருக்கும் தமிழ்நாடுங்க. ஆள் இருந்தாலே இருக்க வேணாம்ல. இப்போ மாவட்டத்து தலைவர் பூம்புகார் நல்ல ஒரு ஆள், செலுகை இருக்கும். உங்களுக்கு பரவாயில்லைங்க, அவங்கள்ட்டலாம் இன்னும் பரவாயில்லைங்கண்ணா. நம்மளுக்கு தேவை மாறி இருந்தால் சரி, மாறி ஆட்சி பிடிச்சா சரிங்க. எதனால மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ ஆண்டவங்களே ஆளக்கூடாது தானே கட்சியில், புரியுங்களா? இப்போ அவங்க போனாங்கன்னா மாவட்டத்தில் போனாங்களா இதை பார்த்து செய்வாங்க. இப்போ அம்மா கட்சியில் எவ்வளோ செஞ்சுருக்காங்க, தாலி எடுத்து கொடுத்துருக்காங்க, ஒரு எவ்வளோ செஞ்சுருக்காங்க. இப்போலாம் கல்யாணம் பண்ணணும் பணமும் கூட வாங்கணும் இல்லைங்க, தாலிக்கு போயிட்டு லேப்டாப் போயிட்டு நிறைய போயிட்டுங்க. அதெல்லாம் இப்போ அவங்க இருந்தாங்கன்னா அது மாதிரி கிடையாதுங்களாண்ணா. வணக்கம். இப்போ மயிலாடுதுறை மாவட்டத்தில் நாம இருக்கிறது வந்து இப்போ பூம்புகார் தொகுதி. இந்த பூம்புகார் தொகுதியில் புதிய கட்சி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இப்போதைக்கு ஆண்டுகிட்டு இருக்க கட்சி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மக்களுடைய உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும்? புதுசாக தான் வரணுங்க. ஏன் இப்படி புதுசா வரணும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சி எதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல திட்டங்கள் செய்யாம இருக்காங்க. புதுசா ஒரு மாற்றத்தை பார்ப்போங்க. அதுதான் சில திட்டங்கள்லாம் நிறைவேறல. புதுசா வர கட்சி செய்யறாங்களான்னு பார்ப்போம்னு தான். இலவசங்கிறது வேணாம், இலவச திட்டங்கிறது ஒழிக்கணும் ஃபர்ஸ்ட். அதுதான் முன்னாடி. இதே ஆச்சு வேணும், மாற்றம் தான் தேவைப்படுது. விவசாயிக்கு எதுவுமே கிடைக்கவே இல்லை எதிர்பார்த்த அளவுக்குன்ட்டு. ரோடு வசதி, பாலம் வசதி இல்லை. அவங்க சொல்றது பொய் தான். இந்த சிலிண்டர் மானியம், நீட் தேர்வு ரத்து பண்ணாங்க, அதெல்லாம் இல்லை. கஞ்சா அதிகம், போதைப் பொருட்கள் அதிகமாக இருக்கு. எதுவுமே இடத்துல சட்டம் ஒன்று சீர்கெடுத்து கிடக்கு. இது எடப்பாடி தான் மீண்டும் வரணும்னு ஆசைப்படுறோம். அம்மா செஞ்சது எடப்பாடி வரணும்னு ஆசைப்படுறோம். எடப்பாடி வந்தார் அப்படின்னா மக்களுக்கு நல்ல திட்டங்கள் நடக்கும். நல்ல திட்டம் அமைச்சியா இருக்கும். குடும்ப கார்டுக்கு வந்த மறுநாள் 10,000 அடுத்த மகளிர் உரிமை 2,000 இலவச ஃப்ரிட்ஜ் தரன்னு இருக்காங்க. அதனால எடப்பாடி தான் வரணும் ஆச்சு. எந்த ஆட்சி வந்தாலும் சரி தான், மக்களுக்கு நல்லது யார் செய்யறாங்களோ அவங்க வந்து நல்லவங்க தான். கடவுளுக்கு சமம். மக்களுக்கு யார் வராங்களோ அவங்க சமம் தான். அவங்க எல்லாம் சொல்ல முடியாது. அரசியலுங்கிறது ஒரு பிசினஸ் மாரி தான். 10 ரூபா இதுல கிடைக்குமா அதுல கிடைக்குமான்னு, அரசியல்ங்கிறது பிசினஸ் தான். யார் வந்தாலும் அதை பத்தி கவலை. மக்களுக்கு நல்லது செய்யறவங்க யார் வந்தாலும் கடவுள் தான். ஆட்சி இதே ஆட்சியை தான் வரணும். மக்களுக்கு தேவையான திட்டங்கள் என்னென்னங்கிறத அறிஞ்சு அவங்களுக்கு மகளிர் உரிமை தொகையிலேருந்து படிக்கிறதுலேருந்து நம்பர்லேருந்து எல்லா திட்டங்களும் மக்களுக்கு அவங்க கேட்காமலே செய்கிறாங்க. அவங்க என்னென்ன இந்த பகுதியினுடைய சாலைகள்லாம் கூடமான வரைக்கும் போடப்பட்டிருக்கு. கலைஞர் கனவு இல்ல திட்டம் போது எல்லா பகுதிக்கும் எல்லா மக்களுக்கும் வேண்டியப்பட்டவங்களுக்கெல்லாம் கிடைச்சி கட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஆட்சி தொடர்ந்தா நல்லா தான் இருக்கும். தலைவர் அவர்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி 1000 ரூபா கொடுத்தாங்க, மகளிர் உரிமை தொகை 2000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து மக்கள் மத்தியில் எப்படி வரவேற்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது ஒரு குடும்ப தேவைக்கு 1000 ரூபாங்கிறது ஒரு பெரிய உதவியாக இருந்துச்சு. 1000 ரூபாங்கிறது 2000 ரூபாங்கிறது இன்னொரு திருப்தி தான். மகளிர் கையில் நேரடியாக கிடைக்கிது, அவங்க அக்கௌண்ட் அவங்க இப்போ வங்கி கணக்கில் கிடைக்கிறதுனால எதிர்பார்த்து இந்த 1000 ரூபா எதிர்பார்த்துக்கிட்டு நிறைய குடும்ப அரசியல் இல்லாத அரசியல் வாழ்க்கை நடத்தினாங்க. 2000 ரூபாங்கிறது இன்னும் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கும். விவசாய நிறைந்த பகுதி இது. எடப்பாடி வந்தால் நல்லா செய்வார், விவசாயத்துக்கு நல்லா செய்வார். எடப்பாடியார் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? விவசாயத்தை அப்படி தெரிஞ்சவர் அவரு, அதனால அவரு வந்து முதலமைச்சராக வந்தால் நல்லா செய்வார். சுடுகாட்டுக்கு போகிற பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வளவளப்பாக நல்லா டைல்ஸ் போட்ட மாரி இருக்குது. அதுவே ஒரு மக்கள் நடந்து போகிற பாதையை பார்த்தீங்கன்னா அப்படியே குண்டும் குழியுமா சேதும் சகதியுமா இருக்குது அந்த ரோட்டில். இதில் செத்துட்டு தூக்கிட்டு போகிறவனுக்கு அந்த அளவுக்கு பவர் கொடுக்குறவங்க மக்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து அரசாங்கத்தை இதை என்ன வழி நடத்துகிறாங்கன்னு தெரியல. இதனால விஜய் ஆட்சி வந்தால் நல்ல இந்த மாற்றம்லாம் மாறும். மக்கள் வந்து பாதுகாப்பு இல்லாமல், ரோட்டில் போகிறப்ப பாதுகாப்பு இல்லாமல், பஸ்ஸில் போகிறப்ப பாதுகாப்பு இல்லாமல், ஏகப்பட்ட கொலைகள், கஞ்சா பிரச்சனை இப்போ அதிகத்தில் இருக்குது. இப்போ இதெல்லாம் ஒழிக்கணும். இந்த மாதிரி இப்போ இதை விஷயத்தெல்லாம் ஒழிக்கணும். நீங்கள் இதெல்லாம் மாற்றம் மாறி வந்து ஒரு ஆட்சி நல்ல ஆட்சி அமையணும்னா விஜய் வந்தால் இது நல்லா இருக்கும். இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இப்போ திமுகவுலலாம் நிறையா இது செய்கிறேன் அது செய்கிறேன்னு சொல்லிட்டு எதுவுமே இது வரைக்கும் செஞ்சதில்லை. அவங்க செஞ்சதில் ஒன்று ஃப்ரீ பஸ் விட்ருக்காங்க. ஃப்ரீ பஸ் விட்டதுனால எங்கள் ஆட்டோக்கெல்லாம் ரொம்ப பாதிப்பு அதிகமாகிட்டு.
ஒன்றுமே சவாரியும் சரியான முறையில் இல்லை. ஒரு இடத்துல போய் சவாரி ஏற்றுறோம்னாலும் அடுத்த பின்னாடி பஸ் வரான், ஃப்ரீ பஸ்ஸில் ஏறிடுறாங்க. ஒன்றும் சவாரி இல்லை, பெருசாக ஒன்றும் சவாரி இல்லை. ஆட்டோ ஓட்டி தான் பொழைக்கணும், வேற வழி கிடையாது. விஜய் ஆட்சி வந்தால் நல்லா செய்வாப்புல. மாற்றம் வந்து விஜய் தான். எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது தல, எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னா, திமுகவில் நிறைய ஊழல் நடக்குது, பெண்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. என் கண்ணால் பார்க்குறேன், நான் வீடியோ பார்க்குறேன், நிறைய செய்தி பார்க்குறேன், நியூஸ் பார்க்குறேன், எல்லாமும் பார்க்குறேன். இது வரைக்கும் விஜய்னு வந்து விஜய்க்கே நிறைய எப்படி சொல்கிறது, நேற்று கூட தான் முந்தா நாள் கூட தான் ஒரு ஆதுவா அர்ஜுன் ஒரு மீட்டிங் போட்டார். அதிலே கிளாஸ் பாட்டில் எடுத்து விட்டேஞ்சு நிறைய பிரச்சனைகள்லாம் நடக்குது. இதில் என்ன தெரியுது, அவர் நல்லவர் வரதை ஏன் விட மாட்டேங்கிறாங்க. இது போல் விஜயகாந்த் இருந்தார், விஜயகாந்தையும் கெடுத்துட்டாங்க. இப்போ விஜய் வர்றாருன்னா விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குமே, அதுக்காக. அது மொத்தம் மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பா மாற்றம் விஜய் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. நல்லா இருக்கும், கண்டிப்பா நல்லா இருக்கும். விஜய் வந்தா நல்லா இருக்கும். விஜய்க்கு ஓட்டாதீங்க, விஜய் என்னைக்கும் நல்லா இருக்கும். அதுதான் நம்மளோட கோரிக்கை. இலவசம் அப்படிலாம் சொல்றாங்க, அது எந்த வகையில நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இலவசங்கிறது ஒன்று அடித்து ஒன்று வாழ்கிற மாரி தான். சார்ந்த ஒன்றுங்குவாங்களா, அதுமாரி ஒன்று அடித்து ஒன்று பிடிங்கி கொடுக்கறது தான். ஒரு 10 ரூபா மக்களுக்கு செய்கிறாங்கனாக்கா அதில் வந்து 100 ரூபா கொள்ளடிச்சாதான் செய்ய முடியும். நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் கிடையாது. யார் அரசியலுக்கு வந்தாலும் நல்லது செய்யணும், அவ்வளோதான். நமக்கு வந்து ஒரு பிறவி தான் மனுஷ பிறவி. அதை நீ வந்தாலும் நான் வந்தாலும் யார் வந்தாலும் எந்த கட்சி எந்த ஆட்சி வந்தாலும் சரி தான், ஒரு டைமிங்கு தான் வரணும். மருந்து நல்லது செஞ்சுட்டு போனாவே கடவுளுக்கு சம்மந்தம். அது இந்த ஆட்சி அந்த ஆட்சியெல்லாம் நான் குறிப்பிட்டு பேச விரும்பலை. இது உண்மை. மக்களுக்கு யார் செஞ்சாலும் செய்யலாம்.